ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11வது பாவகத்தில் கிரகம் நின்ற பலன். அதாவது 11வது இடம், லக்கணத்திலிருந்து 11வது இடத்துல என்ன என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதற்கு என்ன பதில் என்பதை மணி மந்திர வைத்திய சேகரம் அப்படின்ற மிகப்பெரிய பழமையான ஒரு நூலில் இருக்கக்கூடிய செய்தியைத்தான் இப்போது நீங்கள் இந்த போர்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இதை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சு கரெக்டாக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 100க்கு 100 கரெக்டாக அது விடை கரெக்டாக வரும். அதில் 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அரசு மூலம் வருமானம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஜாதகர் அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது அரசு மூலம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அரசு மூலம் வருமானம் கிடைக்கும். வயதுக்கு தக்க காரியத்தை முடிப்பான் என்றறிக. அவனுக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசுக்கேற்ற திறமையான ஒரு ஆளாக இருப்பான். அப்போ 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகச் சிறப்பானது. இரண்டாவது, 11வது இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பயன்? அதாவது தாய் வழி செய்யும் தொழிலால் லாபம் கிட்டும். தாய் வழி மூலமாக தாயினுடைய சொத்துக்கள் இவருக்கு சேரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது தாய் மூலமாக அவங்க அம்மா செய்த தொழில் மூலமாக இந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 11வது பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் நெடியவன். நெடியவன்னா நல்ல ஹைட்டான ஆள் அப்படின்னு அர்த்தம். செவி பழுது உடையவன். காது அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியில் பழுதாகி மந்தமாகி கேட்கும் திறன் குறைந்து காணப்படும் அப்படின்னு அர்த்தம். கொடுத்த காசு வராது. கொடுத்த காசு வராது அப்படின்னா அவர் வட்டிக்கு விடுறது, ஃபைனான்ஸுக்கு விடுறது, இந்த மாதிரிலாம் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அந்த கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியாது. அதுக்கடுத்து வாக்கு சுத்தம் உடையவன். அவனை நம்பி நம்ம எதுவும் செய்யலாம். அவன் அதிகம் பொய் பேச மாட்டான் அப்படின்னு அர்த்தம். வாக்கு சுத்தம் உடையவன். பூமியிலால் லாபம் கிட்டும். பூமியினால் லாபம் கிட்டும்னா நிறைய காலி இடங்களெல்லாம் வாங்கி போட்டு விற்கக்கூடியது செய்தால் அவனுக்கு லாபம் கிடைக்கும். ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருப்பான். அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் 11 செவ்வாய் இருக்கும். அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியிலலாம் மண்மனை சேரும். பூமியினால் லாபம் கிடைக்கும். அடுத்து லக்கணத்திலிருந்து 11வது பாவகத்தில் புதன் என்ற கிரகம் இருந்தால் கீர்த்தி வாய்ந்தவன், ஒரு ஃபேமஸ் மேன், அதாவது புகழ் வாய்ந்தவன். கீர்த்தி என்றால் புகழ். அப்படி புகழ் வாய்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். வணிகத்தில் பெரும் லாபம் கிடைக்கும். அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறானோ அப்போ ஒருத்தர் கேட்குறாருன்னா, சார் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார்னா 11ஆம் இடத்துல புதன் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா அவன் பிஸ்னஸில் பெரிய லாபத்தை அடைவான். கணக்கில் புலி, அதாவது கணக்கில் வல்லவன். அப்போ மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஆடிட்டு, அக்கௌண்ட்டு, சிஏ, இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் இந்த புதன் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவனுக்கு மேத்தமெட்டிக்ஸு நல்லா வரும். வித்தை உடையவன், இதெல்லாம் அந்த காலத்து வார்த்தை. வித்தை உடையவன் அப்படின்னா ஏதாவது ஒரு கலையில் அவன் ஒரு பெரிய ஆளாக இருப்பான். புதன்னாலே கல்வி. அப்போ கல்வி சார்ந்த ஒரு நிறுவனம், பள்ளிக்கூடம் நடத்துகிறது, காலேஜ் நடத்துகிறது, ஒரு டியூஷன் நடத்துகிறது, அல்லது ஏதாவது ஒரு கோச்சிங்க்கு ஒரு ஹெட்டாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் கிடைக்கும். புதன் 11 இருந்தால் ஊர் மக்களின் மூலம் பணம் வரும். அவன் பந்து ஜனங்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் அப்படின்னு மூல நூலில் போட்டிருக்கு. பந்து ஜனம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரிஞ்ச ஆள் பூரா அவன்கிட்ட பணம் காசு இதெல்லாம் கொடுத்து எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பான். புதன் 11 இருந்தா. அதுக்கடுத்து குரு 11 இருந்துச்சுன்னா வித்தை உடையவன். வித்தைன்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்னேன்.
ஆயக்கலை 64 கலையில் ஏதாவது ஒரு கலை மூலமாக அவனுக்கு செல்வம், செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து அனைத்தும் கிடைக்கும். அரசுனா 11 குரு இருந்தால் அரசு பணி கிடைக்கும். அதாவது அரசு சம்பந்தமான வேலைகள், அரசு சம்பந்தமான கான்ட்ராக்டு, ஏதோ ஒரு வகையில் அரசனுடைய காசு அவனுக்கு கட்டாயம் வந்தே ஆகும். ஞானத்திலும் தனம் லாபம் படைத்து வாழ்வான். ஞானத்திலும், ஞானம் என்றால் அறிவு, அவன் அறிவை வைத்தே முன்னேற்றக்கூடியவன். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னான். அப்போ அறிவு மூலமாகவே அவன் பணத்தை படைத்து பெரும் வாழ்வு வாழக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ குரு 11 இருந்தால் மிகச்சிறந்த சிறப்பு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அற்பாயில் உடையவன். அதாவது 11 சுக்கிரன் இருந்தாலே அற்பாயில் ஆயிருமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. உடனே 8ஆம் இடத்தின் அதிபதி சனியினுடைய நிலைமை, லக்னாதிபதியினுடைய நிலைமை, இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அந்த 3மே சரியில்லை அப்படின்னா சுக்கிரன் 11 அற்பாயிலை கொடுத்து விடும். குரூர சிந்தனை உடையவன், அவனோட சிந்தனை நல்ல சிந்தனையாகவே இருக்காது அப்படின்றான். பரத்தையர் மேல் மனமுடையவன். பரத்தையவர்னா தீய ஒழுக்கமுடைய பெண்கள் மீது அதிக மோகம் உடையவனாக இருப்பான். அப்போ சுக்கிரன் மட்டும் 11ஆவது இடத்துல இருந்தால் அவ்வளவு சிறப்பு இல்லை. அடுத்து 11ஆம் இடத்துல சனி என்ற கிரகம் இருந்தால் என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஞானி. அவன் ஒரு அறிவில் சிறந்தவன், அறிவை வைத்து உலகை விலைக்கு வாங்கக்கூடியவன். ஞானி, சிற்பசாஸ்திரி, சகோதர தோஷமுடையவன். 11ஆம் இடத்துல சனி இருந்து சனி திசை வரும்போது அவன் ஒரு ஞானியினுடைய அளவுக்கு உயர்ந்து விடுவான். சிற்பசாஸ்திரங்கள், அதாவது நுணுக்கமான கலைகளை கற்று வைத்திருப்பான். சகோதர தோஷமுடையவன். அந்த நேர காலங்களில் தனக்கு கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிக்கு தோஷம் உண்டாகும். மக்களுக்கு பிரியமானவன். மக்களுக்கு பிரியமானவன் என்ன அர்த்தம்? அவர் ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது தான் பணிபுரியக்கூடிய இடத்துலையோ இவரை ரொம்ப நிறைய பேத்துக்கு பிடிக்கும். மக்கள் செல்வாக்கு உடையவர் அப்படின்னு அர்த்தம். சனி 11 இருந்தால். அடுத்து 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன ஆகும்? நோயை கொடுக்கும். பண்டிதன், வல்லவன். அப்போ பெரியோர் பிராமணர்கள் மீது பக்தி உடையவன். அப்போ ஒரே ஒரு சின்ன மைனஸ், அந்த காலகட்டங்களில் நோயை கொடுக்கும். அப்போ 6ஆம் இடத்தின் அதிபதியை சீர்தூக்கி பார்த்துட்டு முடிவெடுக்கணும். அடுத்து கேது இருந்தால் என்ன நடக்கும்? 11ஆம் இடத்துல கேது இருந்தால் வியாபாரம் லாபம் உண்டு. வியாபாரம்னா அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க தொழில் செய்யக்கூடியதில் லாபத்தை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல கேது இருந்து கேது திசையோ கேது புத்தியோ நடைமுறைக்கு வந்தால் பிஸ்னஸில் ஒரு தூக்கும். அதை நீ ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்போ துணைவருள்ள துன்பமுற மகிழும் கம்பீரன். மகனால் கலங்கப்படுவான். பெத்த பிள்ளையினால் ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த கேது திசை, கேது புத்தியில் அவனுக்கு நிகழும். அடுத்து மாந்தி என்ற கிரகம் 11ஆம் இடத்தில் இருந்தால் பேச்சு மூலம் லாபம் உண்டு. அவன் ஒரு சொற்பொழிவாளனாக, மேடை பேச்சாளனாக, பட்டிமன்ற பேச்சாளனாக, அல்லது சிறந்த வழக்கறிஞராக, அல்லது ஆசிரியர் மூலமாக பேசக்கூடிய தொழிலை யார் கையில் எடுத்திருக்கின்றானோ அந்த 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் மாந்தி இருந்து அந்த மாந்தியினுடைய திசை அல்லது மாந்தி சாரம் வாங்கியவனுடைய திசா புத்தி காலங்களிலே அவனுக்கு பேசும் தொழில் மூலமாக பெருங்கொண்ட லாபம் கிடைக்கும் என்று மணிமந்திர வைத்திய சேகரம் என்ற புத்தகத்திலே இந்த குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தரக்கூடிய ஆதரவு மூலமாகத்தான் மீதி இருக்கக்கூடிய 1 முதல் 12 பாகத்தில் கிரகங்கள் அமர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை
நூல் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஆகவே இதை போன்ற அனைத்து பாவகத்துக்கும் நான் போடவா வேண்டாமா என்பதை நீங்கள் உங்களது எண்ணத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அதுவரை நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.